எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எனக்கு ஒரு 16 வயசில் வந்துச்சு. அந்த கனவுக்காக நான் ஓட ஆரம்பித்த அந்த நாள் இன்னி என் மனசில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுவே நாளடைவில் ஒரு இலக்காகும்னு சத்தியமாக எனக்கு அப்போ தெரியல. இந்த அவார்ட் நான் எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இந்த அவார்டு எங்கள் அப்பா இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. சவா என்ன வெயில், வானத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை பைத்தியங்கிட்ட பிடிச்சிச்சோ? ஐயே, தேங்க்ஸ் டு மை ஃபேன்ஸ். என்ன தெரியுது இவ்வளோ வியந்து பார்த்துட்டு இருக்கான்? ஆமாம், இவர் பெரிய வைரமுத்து வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. டேய், என்ன கனவா? ஆமாண்டா. ஏய், நல்லா இருக்கியாடா? போதும், பேக்கை கொடு. போலாமா? சே, என்ன இது? எதுவுமே பேசாமல் கூட்டு வந்துட்டான். நல்லா இருக்கியா, எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. ஒருவேளை இவனும் அம்மா மாதிரியே நம்ம மேலே கோவத்தில் இருக்கானோ? என்ன எனக்கு தெரியலையே. டேய், என்னடா? ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறியே, எப்படி இருக்குன்னு கேட்கலாம்ல? அட்லீஸ்ட் எதுக்கு வந்தேன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்கு வந்திருப்ப? நேரத்தை கடத்திட்டு அதான் வானத்தை பார்த்தா ஆணு கனவு கண்டுக்கிட்டியே. உனக்கு டேரக்டர் ஆகணும், அதான் அம்மா கால் பண்ணி கிளின்னு கிழிச்சாங்களே, அப்புறம் என்ன? ஏய், டேரக்டர்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண டேரக்டர் இல்ல, பாக்யராஜ் மாதிரி அப்படி ஒரு டேரக்டர். ஏண்டா டே, அவன் சங்கர், ராஜமௌழி, லோகேஷ் கனகராஜன் போயிட்டு இருக்கான், இன்னும் பாக்கியராஜே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. ஏய், பாடம் எடுக்கிற விதம் தான் வேற, ஆனா கதை எல்லாமே ஒண்ணுதான். அதுவும் பாக்யராஜ் மாதிரி கதைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பாக்யராஜ்னா உசுர்றா, அதனாலதான் அவரை மாதிரி படம் எடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ ஏண்டா வருஷம் 1000 பாக்கியராஜ், 1000 ரஜினிகாந்த், 1000 ராஜமௌழி வந்துட்டு தான் இருக்காங்க. நீ 1000ல் ஒருவன். கிடைச்சா பார்த்துக்கலாம், வா போலாம். ஜெயிச்சு காட்டுறான்டா, அப்போ புரியும் உனக்குலாம். ஸோ இந்த நேரத்தில் யாரா நிம்மதியாக முறுக்கு சாப்பிட்டு விட்றாங்களா? கடுப்பு ஏற்றுறாங்களே. பாரண்டாடே, இவன் என்ன இந்த நேரத்தில்? இவன் யாரு பக்கத்தில்? எப்படி பார்க்குறாரு? யாரு இவன்? ராஜு ப்ரோ. குமார், பிரபுவோட ஃப்ரெண்டு, கெஸ்ட்டாக வந்துக்கிறேன். இவனே ஒரு கெஸ்ட்டு, இதில் நீ வேறையா? சரி போய் தொலைது. வாங்க வாங்க. நீ வரல? போ. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஐயோ பார்க்கறானே. போடா, உனக்கு ஒரு நாள் இருக்கு. என்னடா எதுவும் கேட்காம உட்காந்துட்டா? ஆமாம், என்ன விஷயமா வந்திருக்காரு? ஏதோ டேரக்டர் ஆகணுமா, அவனே சொல்லுவான் கேளு. எது? இந்த யூடியூப்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி படமா? ப்ரோ, அது ஷார்ட் ஃபிலிம் ப்ரோ. என்னோட ஜேனர் வேற. நான் எடுக்க போகிறது பெருசா இந்த பாக்யராஜ் படம்லாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பாக்யராஜ் மாதிரியா? எங்க ஒரு கதை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே இப்போவே சொல்லுவாங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டோடா, போடா. சரா. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்குமே பதட்டத்தை கொடுத்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரே ஒரு கார் மட்டும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல முடிக்கிறோம். ப்ரோ, செமையா இருக்கு உண்மையிலேயும். கதை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமணி தான் எழுதுனியா? ஏய்,
3 வருஷமாக கஷ்டப்பட்டு ராப்பகலாக எழுதின கதைடா. சாதாரணமாகவே இங்கே பிழைக்கிறது கஷ்டம், சினிமான்னு வேறு சொல்கிறீங்க. யாருன்னு இங்கே வந்தீங்க? இங்கே யாரும் அவ்வளோவா தெரியாது பிரதர். ஆனால் ஃபேஸ்புக்கில் தான் ஒரு கேமராமேன் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நல்லா பேசுவார், வேறு யாரும் அவ்வளோவா தெரியாது. ஆனால் எப்படியாவது சினிமாவில் சாதிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, உண்மையாகவே என் கனவை வெட்டிட வாழ்த்துக்கள். நல்லா சொன்ன பண்ணுங்க. வார்த்தை அடுத்த பெஸ்ட். எனக்கு ஒருத்தரை மட்டும்தான் ஞாபகப்படுத்துச்சு. அதான் கேமராமேன் கார்த்திக். ஹலோ ஹலோ. யாரு? கார்த்தினா, ராஜு பேசுகிறேண்ணா. ராஜு, சென்னை வந்துட்டியா? ஆமாண்ணா, வந்துட்டேண்ணே. ஏய் சூப்பர்ரா. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாமா? மெயினாக அதுக்காக தானே வந்திருக்கேன். டேய், நான் சொல்கிறது செஞ்சாலே போதும், ஓகேவா? சரிண்ணா. அப்போ நாளைக்கு ரெடியா? நாளைக்கு போகலாண்ணே. நாளைக்கு கண்டிப்பாக போகலாம். டேய், என்னால் வர முடியாதுடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படியா? சரிண்ணா, நீங்கள் எந்த இடம்னு பார்த்துட்டு லொக்கேஷன் அனுப்புனா கூட போதும், நான் பார்த்து போய்க்கிறேன். அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி, வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? அண்ணே, எனக்கு என் கதை மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேண்ணே. அதெல்லாம் கவலைப்படாத, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கை என்றைக்கு வீண் போகாது. உனக்கு நான் இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி, ஓகேடா, ரெடியா இரு, நான் கால் பண்ணுறேன். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இன்னையிலேருந்து என் வாழ்க்கையோட இலக்கு எனக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு. ஏய் டைரக்டரு, என்ன காலையிலே கதை சொல்ல கிளம்பிட்டியா? ஆமாண்டா, காலையில் தான் டேட் கொடுத்துருக்காங்க. சரி, அதான் ப்ரொடியூசரை பார்க்கலான்னு போகிறேன். ஏய், கதை சொல்லும்போது தூங்குற டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்களாம், புரியுதா? பார்த்து நீ யாரையும் தூங்க வச்சிடாத. ஏய், நக்கல்றா உனக்கு. கதையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போடா. கதையை திருடி படம் பண்ணுற டேரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டேய் சரி சரி, என்ன சொல்ல போகிறாய்? அதுக்கப்புறம் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒரு தேடலோடு தான் ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு இடமா தேடி அலைய ஆரம்பித்தேன். ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நேரமும் நம்ம கனவு நிறைவேறாதா, நம்ம தேடலுக்கு அர்த்தம் கிடைக்காதான்னு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. என் கனவுக்காக ஓடிக்கிட்டு இருந்த அந்த நாளில் எனக்கு கை கொடுத்த ஒரே ஒரு விஷயம் கார்த்தி அண்ணனோட ஃபோன் கால் மட்டும்தான். அவர் எந்த நிமிஷம் கால் பண்ணி என்ன சொன்னாலும் சரி, நான் இப்போ என்ன வேலை பார்த்துட்டுனா அதை நான் விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா அப்போ அவர் பண்ணுற ஃபோன் கால் தான் என்னோட ஐடென்டி கார்டாக அது எனக்கே மாறிச்சு. இப்படி நான் சினிமாவுக்காக ஓட ஆரம்பித்த அந்த நாட்களில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறைய தோல்வி, நிறைய அவமானம், நிறைய நிராகரிப்பு எல்லாமே என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு சின்னதாக ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் அது எந்த இடத்துலையுமே எனக்கு பயன்பட்டதில்லை. எல்லா இடத்துலையுமே நான் ஏமாறாமல் சந்தித்த ஒரே விஷயம் ஏமாற்றம் மட்டும்தான். I checked.